ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியமுடன் லக்கி குட்டி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இன்றைக்கி 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மூணுத்தையுமே நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலே செய்ய போகிறேன். குக்கரில் வேக வச்சு செய்யறதோட கடாயில் இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதோட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்தாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 6 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தாலுமே அதையுமே சேர்த்துட்டு நல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு நல்ல குழைய வெந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடுறேன். பருப்பு மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். பருப்பு வேக வச்ச தண்ணியை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நாம் சாம்பாரில் தாளிப்பை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த சாம்பாரை தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லிக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்குமே இதை கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.